ஹச் டாக் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது 30 டேஸ் 30 டாக் பிரீட்ஸ் டே 6. கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூட்டு, காமிக்கலு, ஒரு கிளவுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆக்டிவிட்டி லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ டு மிட் தான். இவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவான எக்ஸசைஸோ இல்ல ரொம்ப வாக்கிங்கோ தேவைப்படாது. சின்ன வாக்கிங் டைம் இருந்தாலே போதும். டெம்பர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டெம்பர்மெண்ட்லாம் கிடையாது. இவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கர். டாக் ஓனர் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. பிஹேவியர்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டிராமா கிங்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன சத்தத்துக்கே ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னவோ இவங்க தான் நம்மள பாதுகாக்கிற மாதிரி. க்ரூமிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி ஹை மெயின்டெனன்ஸ். ஏன்னா இவங்க ஷார்ட் கோட்டா இருந்தாலும் இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரும். நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹெல்த்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மூச்சு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பஞ்சியான ஃபேஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு மூச்சு பிரச்சனை அதிகமா வரும். இவங்கள ஏசி ரூம்லயோ இல்ல ஹை இன்டென்ஸ் எக்ஸசைஸோ ரன்னிங்கோ பண்ண விடாம பாத்துக்கிட்டீங்கனாலே அவங்க ஹெல்தியா இருப்பாங்க. ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஏஷியன்ட் ராயல் டாக். சைனா எம்பரர் இவங்கள கம்பேனியன் டாகா கூடவே வச்சிருந்திருக்காரு. ஓவராலா சொல்லணும் அப்படின்னா பக் ஒரு கியூட்னஸ் ஓவர்லோடட் காமெடி பீஸ் தான் சொல்லணும். இந்த வீடியோவை டாக் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய டாக் பத்தி பேசு.